அடே எல்லாரும் எனக்கு சீட்டு தர ரெடியா இருக்காங்கடா. ஆனா உங்க கட்சி ஆபீஸ் எங்க, அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்றானுங்க. அதனால பேசாம இந்த டீ கிடையாது இல்லை பக்கத்து கிடையாது ஆஃபீஸாக மாற்றிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் அவன் பாவம் ஏதோ ரிட்டையர் ஆன பணத்தெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு கடை போட்டு போயிச்சுன்னுக்கிறான். அதை வந்து நாசம் பண்ணாது, நீ கம்னு இரு. வேற எதனா பேசு, உருப்படியா எதனா பேசு. இல்லடா எதனா பண்ணோம் அப்போதான்டா நம்ம அடுத்த தேர்தலில் நம்ம ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஆக வேணாவா? சார் தான் முதல்ல நீ ஏன் நான் ஆகக்கூடாதுன்னு கேட்குறேன். அவங்கவுங்க ஆர்வ கோளாறுல என்ன நான் பண்ணுறாங்க நீ பார்த்துன்னு தானே இருக்கிறேன். நீ சொல்ல அவங்க ஆர்வ கோளாறுல பண்ணுறாங்கன்னா ஒரு அவசரம் தான். சில சமயம் பேசும்போது ஸ்லிப் ஆஃப் த டங். எந்த பாயிண்ட்டை பிடிச்சேன்னு தெரியும். ஏய் நான் என்ன கேட்குறேன், எவ்வளவுதான் வந்து ஸ்லிப் ஆனாலும் உன் பேரை கேட்டால் தேனப்பன் தானே சொல்லுவேன். தேனப்பன் சொல்லுவேன். சில சமயம் கொஞ்சம் அப்படி என்னன்னா சொல்லுவேனே தவிர ஆனால் தேனப்பன் தான் சொல்லுவேன். உயிரை பாட்டு பாடு அது மாதிரி. நான் கேட்குறேன், ஒரு பெரிய கட்சி ஒன்று இருக்கு, அதுவும் வந்து நீ அந்த கட்சிக்கு மாற்றாதான் வரப்போறேன்ட்டு செந்தமிழ்ல பேசி பெரிய கலாச்சாரம் பாரம்பரியம் வீராவேசமா பேசி வேலெல்லாம் தூக்கின்னு நரம்பெல்லாம் புடைக்க பேசி இளைஞர்கள்லாம் உசுப்பேத்தி பேசுறவங்க அதான் உணர்ச்சி வசப்படுத்தி பேசுறவங்களுக்கு எப்படி ஸ்லிப் வரும்? அதுவும் தான் சின்னத்தை மறந்து அந்த பழக்கம்லாம் கூட கிடையாது. இல்லையே நல்ல மனிதர் நல்ல ஆனா அவர் போன தேர்தலில் நம்ம பேசணும்ல, இலை மலர்ந்தால் அப்படி இப்படின்ட்டு அந்த ஞாபகத்துல ரெட்டை இலைக்கு வாக்களிங்க. ஆக்சுவலா ரெட்டை மெழுகுவர்த்தி இல்ல. ஆமா அது வந்து வேட்பாளர் எப்படி இருந்திருக்கும் பாவம். வேட்பாளர் ஷாக் ஆயிட்டாங்க. கேப்டன் ஒரு வேட்பாளர் அச்சாருன்னு போடுவாங்களே, அதோட இது பெரிய ஷாக். இது இல்ல அந்த வேட்பாளர் பயங்கர குஷி ஆயிட்டாராம். ஓ நம்ம ஆளு போய் கூட்டணி வச்சுட்டாரு போல. அப்போ நம்ம கன்ஃபார்மா ஜெயிச்சிடலாமே கூட்டணியில, தனியா நின்னாதான் நிறைய செலவாகும் அப்படின்னு சந்தோஷமாயிட்டதா நான் சொல்லல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. என் அன்பு தம்பி ஈஸ்வரன் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இரட்டை இலை சின்னத்தில், வாக்கு செலுத்த வேண்டும் இரட்டை இலை சின்னத்தில், வாக்கு செலுத்த வேண்டும் இரட்டை இலை சின்னத்தில். அவரு பரவாயில்லப்பா உடுப்பா. அந்த இது ஸ்லிப் ஆஃப் த டங், ஸ்லிப் ஆஃப் த பென்னு. அது என்னது? அதாவது மாம்பழ கட்சியில் இருக்காங்களா, அங்கே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கார். அவர் தான் முதல்ல அப்படிதான் நடந்துக்கிறாரு. அப்படித்தான் நடந்துக்கிறாங்க, அப்படித்தான் எழுதி போடுறாங்க, அவர் அப்படிதான் நடந்துக்கிறாரு, நிறைய நடக்கிறாரு. வேற ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில், அமெரிக்கன் ஸ்டைலில் அப்படியே இது பண்ணி அந்த இதோட டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணின்னு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக பண்ணுறாரு. ஆனால் அவங்க மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பின்னால் போர்டில் என்ன போடணும், 2016 முதலமைச்சர் வேட்பாளர் இவருன்னு போடணும். அதுக்கு பதிலாக அவங்க 2014 முதலை மச்சர், அதாவது யாரோ ஒரு தேர்தலில் பண்ண தப்புனால எவ்வளோ கெட்ட பேர் பாருங்க. மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம கஷ்டத்தெல்லாம் பார்த்து இவங்க கண்ணீர் விடுறாங்கன்னு நினச்சின்னு இந்த மாதிரி இருந்தால் முதல்ல கண்ணீர் விடுறாங்கன்னு தப்பாக நினச்சிட மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்றியா? அச்சிச்சி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கண்ணே. ஆமாப்பா, இது எவனோ ஒருத்தன் அவசரத்தில் எழுதினான்னா பரவாயில்ல, பேனர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பிரிண்ட் பண்ண கொடுத்தவர் பார்க்குறவர் பின்னால் இருக்கிறவங்க. இவரே பேசும்போது அப்படி திரும்பி பார்த்தா கூட அவாய்ட் பண்ணிருக்கலாமே. அவர் இல்லைப்பா, அந்த மாவட்டத்தின் சார்பாக நடத்தும் போது இந்த மாதிரி ஒரு தவறு, அவர் அங்கே ஸ்பாட்டில் இல்லை, அவர் ஸ்பாட்டில் இல்லை. இந்த தலைவர்கள்லாம் தீவிர பிரச்சாரத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஆர்வ கோளாறுகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. நீ நினைப்ப நான் தான் பேசுகிறேன், நீ பேசலாம், ஏன்னா உனக்கு உடம்புல திம்புக்குது, ஏற்கனவே வாங்கின அடியெல்லாம் போய் கொஞ்சம் திருப்பி உடம்பு பழைய மாதிரி ஆகிட்டு வருது, யாராவது 2 காட்டு காட்டுறதுல நீ சரி வருவ, நீ என்ன வேணா பேசு. ஆனால் என்கிட்ட நிறைய பேர் இந்த நிகழ்ச்சினால ஒரு நல்ல விஷயமும் நடக்குதுண்ணே. நல்ல விஷயமா? ஆமாம், நாம் எல்லா விஷயத்தையும் ஒரு நடுநிலைமையோடு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்கள் கூட்டிகிட்டு இருக்கிற மக்கள்லாம், பொதுமக்கள், நான் சொல்ல பொதுஜனெல்லாம் வந்து வீட்டாண்ட வந்து, ஆனால் நீங்கள் எப்போ பாரு இந்த கட்சியை பற்றி பேசுகிறீங்க, அவங்க கூட்டணி வச்சுக்கிறத பற்றி பேசுகிறீங்க, அது எத்தனை சீட்டு பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசுகிறீங்கண்ணே. ஆனால் எந்த கட்சியும் சரி யாருமே சரி எங்களுக்கு இன்னும் உண்மையிலேயே அடிப்படை தேவை என்ன, அதை பற்றி கவனிக்க மாட்டேன்றாங்கண்ணே. அதை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்கன்றாங்க. பல கட்சிகள் தேர்தல் அறிக்கையெல்லாம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம்
பெரிய விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க. ம் உதாரணத்துக்கு மதுவிலக்கு கொண்டு வருவோன்றது பெரிய விஷயம் அது. அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, அதெல்லாம் பெரிய மேட்ரு. அதெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுங்க. ஆனால் இப்போ இம்மிடியட்டாக நாங்கள் வாழ்வதற்கான ஆதார தேவைகள், ரோடுங்களே சரியில்லை, டெய்லி ஆக்சிடென்ட் நடக்குது. ஓ அது முதல்ல சரி பண்ணுங்க. இந்த டிராஃபிக் போக்குவரத்துலாம் சரி பண்ணுங்க. அப்புறம் தண்ணி சப்ளை கரெக்டாக பண்ணுங்க, கரண்ட்டு சப்ளை கரெக்டாக பண்ணுங்க. இந்த காய்கறி திடீர்னு விலை ஏற்றினே இருக்கிறீங்க, குறைக்கிறீங்க, பால் விலை ஏற்றுறீங்க, குறைக்கிறீங்க. அதெல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் விலை அடிக்கடி ஏற்றுறீங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை குறைக்கிறீங்க, அப்புறம் டபக்குன்னு 10 மடங்கு ஏற்றிடுங்க. இந்த மாதிரி டெய்லி அன்றாடம் வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவையான விஷயங்களை தயவுசெய்து பண்ணி கொடுக்க சொல்லி யாராவது ஒரு கட்சிக்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? டேய், அறிவு கெட்டவனே மண்டையில் மூளை இல்லையா? அங்கே உன் வீட்டு வாசலில் வந்து மக்கள்லாம் குரல் கொடுத்தாங்களே, அது உனக்கு கேட்டுது. இங்கே நம்ம தேநீர் விடுதியில் உட்காந்துன்னு நம்ம பேசுறது, நம்ம குரல் எங்கெங்கே எட்டணுமோ அங்கே கரெக்டாக எட்டுதுன்னு நான் சொல்லலடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்குவாங்கல்ல. நம்மளே பேசிப்போம். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால இப்ப வருவது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பேரட் பஞ்ச். நம்ம கருப்பு துண்டுக்காரு ஏற்கனவே அவதூறா பேசினாரு. ஆனா அது அந்த பக்கத்துல இருக்கவங்க மறப்போம் மன்னிப்போம்னு எந்தவித ரியாக்ஷனும் காட்டல. ஆனா இப்போ திருப்பியும் அவரு அவதூறா பேசியிருக்காராம். இத வேற யாரும் இல்ல, ஒரு தேர்தல் அதிகாரியே கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. எழும்பூர்ல கேஸும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஏன்பா, இனிமேல் பேசுறவங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்டர் ஜி அண்ட் இருக்குது பேரட் ஜி.